பொதுவாக ஒரு பெண்ணினுடைய இயல்பு என்ன என்றால் மனிதர்களை மணப்பது. ஆனால் இறைவனையே மணக்க வேண்டும் என்று தவம் இருந்தவள் எங்கள் ஆண்டாள் நாச்சியார். தந்தை துடிக்கின்றார், சூடிய மலரை இறைவனுக்கு சூட்டினாரே என்று அழுது புடம்பிய போது ஆண்டவனே சூடிய மலருக்குத்தான் காத்திருந்தான். நான் இன்றைக்கும் சொல்கின்றேன், நம்முடைய தமிழ் பெண்கள் குறிப்பாக திருப்பாவை திருவெம்பாவையை எழுத்தண்ணி படிக்க வேண்டும். அதுபோல நாம் ஒன்றில் கரைய வேண்டுமென்றால் ஆழ்வார்களுடைய பிரபந்தத்தை படிக்க வேண்டும். பாழும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, புலர்காலை பொழுது புதிய விடியல், மலர்களெல்லாம் மலர்ந்து மனம் வீசுகின்றது. திருக்கோயில்கள் தோறும் தூபதீப ஆராதனை. எல்லோரும் தங்களை இன்றைய பணிகளுக்காக ஆயத்தப்படுத்தக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தில் செவிக்கு மருந்தாக, சிந்தைக்கு விருந்தாக நாம் சில ஆன்மீக விஷயங்களை சிந்திக்க இருக்கின்றோம். பொதுவாகவே இறைவனுடைய பெயரை பெறுவதற்கு நாம் திருப்பாவையை, திருவெம்பாவையை, பிரபந்தத்தை, சிவபுராணத்தை, இன்னும் சொல்லப்போனால் சண்முக கவசத்தை, குமாரத்தவத்தை, அனுமன் சாலிசாவை, இப்படி பல்வேறு விஷயங்களை, கந்தசஷ்டி கவசத்தை இறைவன் முன்பு பாடி அதனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகின்றோம். ஆனால் அவற்றினுடைய சிறப்பை நாம் தெரிந்து புரிந்து கொண்டு செய்தால் அது பெரிய பேரானந்தமாக இருக்கும். அண்மையில் ஒரு பள்ளி குழந்தை என்னிடத்தில் திருப்பாவையினுடைய சிறப்பை சொல்லுங்கள் என்று கேட்டாள். நான் மெய்சிலிர்த்து போனேன். இந்த மண்ணுலகில் ஆழ்வார்களுடைய பெருமை பேசாத வைணவ பெருமக்களே கிடையாது. 12 ஆழ்வார்களுடைய பெருமையை மணிக்கணக்காக நாள் கணக்காக பேசலாம். அந்த ஆழ்வார்களில் மின்னி மெளிர்ந்து தனித்துவம் பெற்றவர்தான் எங்களுடைய ஆண்டாள் நாச்சியார். ஆன்மீக செடியில் துளிர்த்த அதிசய துளசி. பெரியாழ்வார் பெற்ற செல்ல மகள் அவர். துளசி மாடத்தில் தோன்றிய தூய பெண் குழந்தை. அந்த ரெங்கமன்னார் யார்? குலசேகர ஆழ்வார் சொல்வாரே, படையேடாய் பார்க்குவளாய் தொட்டு விரல் தொட்டரலும் சுண்ணாம்பாய் மெதியடியாய் நாற்காலியாய் எது வேணும்னு வேண்டுவாரே, அந்த ரெங்கமன்னாராகிய நாராயணனையே மணப்பதற்காக தவமாய் தவமிருந்து தோன்றியவள். சார், பொதுவாக ஒரு பெண்ணினுடைய இயல்பு என்ன என்றால் மனிதர்களை மணப்பது. ஆனால் இறைவனையே மணக்க வேண்டும் என்று தவம் இருந்தவள் எங்கள் ஆண்டாள் நாச்சியார். தந்தை துடிக்கின்றார், சூடிய மலரை இறைவனுக்கு சூட்டினாரே என்று அழுது புடம்பிய போது ஆண்டவனே சூடிய மலருக்குத்தான் காத்திருந்தான். அந்த ரெங்கமன்னார் இருகை விரித்து விரல் பிடித்து அடைத்து தன் அருகிலே நிறுத்தியது ஆண்டாள் நாச்சியாரை என்று சொன்னால், மற்ற ஆழ்வார்கள் உச்சம் தொட்டவர்கள் மாணிக்கம் என்றால் அதிலே மணிமகுடமாக திகழ்ந்தவள் எங்கள் ஆண்டாள் நாச்சியார். அந்த ஆண்டாள் நாச்சியாருடைய சிறப்பை, பெருமைகளை சொல்லக்கூடிய திருப்பாவையை இந்த மண் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். திருவெம்பாவை மாணிக்கவாசக பெருமகனார் இந்த மண்ணுக்கு தந்த மாபெரும் பொக்கிஷம் திருவெம்பாவை. அதுவும் மார்கழி காலத்தில் அதிகாலை வேளையிலே தான் எழும்பது, இறைவனை எழுப்புவது, நீராடச் செல்வது என்று பல வகைகளை தொகுத்து இறைவனை துகிலெழுப்புவது, பெண்கள் நீராடச் செல்வது, தனக்கு நல்ல கணவன் அமைவது என்பதையெல்லாம் மையப்படுத்தி மாணிக்கவாசக பெருமகனார் இந்த மண்ணுலகம் சிறந்து விளங்குவதற்கு தந்த ஒரு ஒப்பற்ற தெய்வ நூல் திருவெம்பாவை. நான் இன்றைக்கும் சொல்கின்றேன், நம்முடைய தமிழ் பெண்கள் குறிப்பாக திருப்பாவை திருவெம்பாவையை எழுத்தண்ணி படிக்க வேண்டும். அதுபோல நாம் ஒன்றில் கரைய வேண்டுமென்றால் ஆழ்வார்களுடைய பிரபந்தத்தை படிக்க வேண்டும். நம்முடைய சமயம் சமுதாய நோக்கோடு இருந்தது என்பதை தெரிந்து கொள்ள
வெறும் இறை வழிபாட்டு மட்டுமல்ல, வாழ்வியல் நெறிமுறைகளையும் வகுத்து தந்ததை சொல்வதற்கு ஏற்றப்பட்டது தான் தெய்வ சேக்கிழார் எழுதிய 12ஆம் திருமுறை சைவ களஞ்சியம் பெரிய புராணம். அதை படித்தாதான் நமக்கு வாழ்வியலோடு சேர்ந்த இறைநெறி நமக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு இல்லத்தில் சுபிட்சம் வரணுமா, காலை மாலை விஷ்ணு சகசரநாமம் உச்சரிப்பு சுத்தம் மட்டுமல்ல, இல்லமே எழுச்சி பெறும். நீங்கள் எந்த வீட்டில் வெள்ளி செவ்வாய் மறந்துடக்கூடாது கனகதாரா தோத்திரம் ஒழிக்கப்படுகிறதோ அந்த வீட்டில் ஒருபோதும் வறுமை இருக்காது. இந்த மந்திரங்களுக்கும் இந்த சொல்லாடல்களுக்கும் அவ்வளவு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டு. நம்முடைய இதயங்களில் நேர்மறை சிந்தனை தான் உருவாகும், எதிர்மறை சிந்தனையே உருவாகாது. நல்ல விஷயங்கள், அந்த வள்ளுவன் சொல்லுவானே, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் பெரிதினும் பெரிதுகள் என்கின்ற நம்முடைய மனநிலை உயர்நிலைக்கு போக வேண்டுமென்றால் ஒரு திருப்பாவையை, ஒரு திருவம்பாவையை, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை, கந்தசஷ்டி கவசத்தை, சிவபுராணத்தை நாம் மனமுருகி இறைவனுடைய சன்னிதானத்தில் சொன்னால் போதும். நம்ம என்ன நினைக்கிறோம், பாலால தேனான பஞ்சகவியத்தால் பண மூட்டைகளை இறைவனுக்கு காணிக்கையாக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆத்ம தூய்மையோடு ஒரு அரளிப்பூவை எடுத்து போட்டு மங்களகரமாக இறைவனுடைய நாமத்தை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாது உறவு களவாமை வேண்டும். நான் அந்த மாதிரி வார்த்தைகளை இறைவன் சன்னிதானத்தில் சொல்ல சொல்ல முகமும் அகமும் இல்லமும் ஆனந்தம் பெறும். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.